ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் நாங்கள் ம், கொண்டு வரலாம்னு யோசிச்சேன் என்றால் ஒன்று வந்து ம், இவ என்ன சொல்- மணிவண்ணன் உங்களோட குரலும் கேட்குது. கேட்குதா? இப்ப கேட்குது. இப்போ கேட்குது. ஓகே. இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழக சமூகம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்றை விட்டிருக்குது. அது என்னென்று சொன்னால் தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம், யாழ் பல்கலைக்கழக சமூகம் அறைகூவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள பாவண்ணா அரியநேந்திரன் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என அறைகூவல் விடுத்த யாழ் பல்கலைக்கழக சமூகம் மற்றும் கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இருப்பினும் கட்சிகள் வேறுபாடுகள் கடந்து வடக்கு கிழக்கு மலையகம் இதர பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் திரட்சியை இத்தேர்தலில் வெளிப்படுத்துவோம் என்று முழுமையான அறிக்கை பின்வருமாறு. தமிழின எழுச்சியின் தடைகளை உடைத்து தமிழர் தேசமாய் அணிதிரள்வோம். பேரன்பு மிக்க தமிழ் மக்களுக்கு வணக்கம். நூற்றாண்டுகள் கடந்தும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு பொறிமுறைக்குள், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், சிக்குண்டு இன விடுதலை வேண்டி நிற்கும் ஈழத்தமிழ் மக்கள் எங்களின் அரசியல் விடுதலை பயணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேர்தலாக எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் செய்யும் தேர்தல் மாறியுள்ளது. இந்த நிலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் இம்மடலில் எங்கள் பேரன்புமிக்க தமிழ் மக்களை நோக்கி மாணவர்கள் நாங்கள் எழுதுகின்றோம். தமிழ் மக்கள் உதிரிகளாக படுதலும் கூட்டு மனவள சிதைக்கப்படுதலும் 2009க்கு பின்னராக 15 ஆண்டுகள் காலத்தில் தமிழ் மக்களது தேசமாக சிந்திப்பதிலிருந்து எழுச்சி அடைவதிலிருந்து எங்களை விலக்கி இருக்க செய்வதில் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏறக்குறைய வெற்றி அடைந்திருக்கின்றது. சாதியாய் மதங்களாய் பிரதேசங்களாக தமிழ் மக்களையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் உதிரிகளாக்கி எங்களின் கூட்டு மலவன்மையை தகர்த்தெறிந்து உளவியல் ரீதியாக தோல்வி மற்றும் அடிமைத்தவ மன நிலையில் எங்களை மக்களிடையே விதைப்பதற்கான ஸ்ரீலங்கா அரசின் முகர்வர்களும் அவர்களது அமைப்புகளும் கச்சிதமாக செய்து முடித்துள்ளன. தமிழ் மக்களினது அரசியல் பலத்தினை எழுச்சியினையும் இல்லாதொழிப்பதற்கு சாணக்கியம் ராஜதந்திரம் என்று பெயரிட்டு தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட வெற்று காசோலை அரசியல் பயன்படுத்தப்பட்டது. அதன் விளைவாலேயே கடந்த 2010ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல்களில் தமிழ் இனப்படுகொலை பொறுப்பாளிகளான ஒரு தரப்பினரை எதிர்ப்பதாக கூறி இனப்படுகொலையை ஜெனோசைட் குற்றத்தை புரிந்த ஸ்ரீலங்கா இராணுவ தளபதி, பாதுகாப்பு அமைச்சர், போர்க்குற்றம் புரிந்த பெருமளவான இராணுவத்தினர்களின் ஆதரவினை பெற்ற நபர்களுக்கு வாக்களித்தோம். பரிகார நீதி கோர வேண்டிய நாம் எமது அரசியல் தலைமைகளினால் கண்மூடித்தனமாக வழிநடத்தப்பட்டோம். எம்மை சூழும் பொருளாதார நல்லிணக்க மாயைகள். ஸ்ரீலங்காவில் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வங்குரோத்து நிலையை காரணம் காட்டி கவர்ச்சிகர வாக்குறுதிகள் முன்வைத்து வரும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களை
முகர்வர்கள் நாட்டின் இந்த நிலை நிலைக்கு தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் வலிந்து திணிக்கப்பட்ட போருமே அடிப்படையான காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மேம்படுத்துவதற்கு அரசியல் உறுதித்தன்மை அவசியமாக உள்ள நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகளின் ஒழுங்குமுறைகளை நிறுத்தும் சித்தம் எதுவுமின்றி தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவர்களை இனிப்பு தடவிய வார்த்தை ஜாலங்களினால் அறுத்தரிக்கும் பணியிலேயே நாட்டமும் மும்முரமும் காட்டுகின்றார்கள். தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பையோ அல்லது பௌத்தத்தின் முதன்மை வழங்கும் என கட்டமைப்பையோ அவர்கள் எவரும் கேள்விக்குள்ளாக்காமல் நல்லிணக்கம் பேசுவதென்பது அற்ப வாக்குகளுக்காகவே அன்றி வேறொன்றுக்கும் அல்ல. தமிழர் தேசமாக திரள்வோம். தொடர்ந்து தமிழ் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கு பலமானதொரு திரளாக அரசியல் மற்றும் கட்டமைப்பு ரீதியாக தமிழ் நாங்கள் எழ முடியாது. உதிரிகளாக்கப்பட்டு கூட்டு மனவலிமை சிதைக்கப்பட்டுள்ள கையறு நிலையில் கடந்த கால அனுபவங்களை பரிசீலனை செய்து சுதாகரித்து முன்னகர வேண்டிய கட்டாய நிலைமையில் உள்ளோம். அதிகார பயிர்வோடு எந்த விதத்திலும் தொடர்பு அற்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தச் சட்டத்தை தமிழர்களின் அரசியலை சுருக்கியது என்பது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி என்பதோடு தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை மேற்கொள்ள வல்ல திரசித்து உள்ள தலைவர் ஒருவரேனும் சிங்கள மக்கள் மத்தியில் காண முடியவில்லை என்பது நோக்கத்தக்கது. தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளில் பயணிப்போர் அனைவரும் தமிழினத்தின் விடுதலைக்கு மேன்மைக்கும் உழைப்பவர்கள் என்று நம்பி ஏமாந்த எங்களுக்கு புலித்தோல் போத்திய நரிகளின் ஊழைகளையும் கூச்சல்களையும் உதறி தள்ளி தமிழ் தேசமாக எங்கள் தலைவிதியை நாங்களே மாற்றி எழுதும் பெருவாய்ப்பு இனப்படுகொலை நிகழ்ந்து 15 ஆண்டுகள் பின் கனிந்துள்ளது. தமிழரை அணி திரட்டி வெல்லட்டும் தமிழர் பொது வேட்பாளர். தமிழ் மக்களது தேசமாய் அணி திரட்டுவதை பன்னாட்டு சமூகங்களின் விடுதலை எங்கள் கூட்டு வேட்கையினையும் கூட்டு மனோபலத்தினையும் வெளிப்படுத்துவதற்கு எங்களின் ஒரே ஒரு வாய்ப்பாக தமிழ் பொது வேட்பாளர் எண்ண கருவினை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இது ஒரு காத்திரமான வழிமுறை. இது எமது வரலாற்று கடமை. தமிழ் பொது வேட்பாளர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் இருக்கையை வெல்லப்போகின்றவர் அல்ல. மாறாக தமிழ் மக்களை திரட்டுவதில் வெல்லப்போகின்றார். இனியாவது ஏமாத்து கபட அரசியலுக்கு பலியாகாமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று சேர்வதை தவிர்த்து தமிழ் மக்களின் அரசியல் வேவனாக்களை பிரதிபலிக்கும் தீர்மானங்களை தமிழ் மக்கள் கூட்டாக மேற்கொள்ள வேண்டும். தவறுவோமானால் நாம் அரசியல் பிழைத்த மக்கள் ஆக்கப்படுவோம். நாங்கள் மாறி மாறி சிங்கள ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்து வழிநடத்தப்பட்டோம். இதனால் தமிழ் மக்களின் நிலை அரசியல் சமூக ரீதியில் பரிதாபகரமாய் வேதனையின்றி வேறொன்றும் நிகழவில்லை. உரிமைகளுக்கு தமிழரின் அரசியலில் இன்று சலுகைகளாக துவண்டு போயுள்ளது.
இந்த சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கியுள்ள திரு பாவண்ணா அரியநேந்திரன் அவர்களுக்கு அவரின் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து மாற்று கருத்துக்கள் இருப்பினும் கட்சி வேறுபாடுகளை கடந்து வடக்கு கிழக்கு மலையகம் இதர பகுதிகளில் வாழும் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எமது திரட்சியை இத்தேர்தலில் வெளிப்படுத்துவோம். நன்றி. இது வந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் சமூகம் வெளியிட்டது. சமூக மன்னியங்கள மாணவர்களுக்கு அப்பாற்பட்டும் இருக்கும். ஆமாம். செல்வின் இருக்கின்றீர்களா? நீங்க உங்களை கேட்கின்றதா? சரி, கேட்கல. சரி, அதே நேரம் முருகானந்தம் ஐயா, நீங்க கருத்துக்களை ஏதாவது சொல்லிருந்தா சொல்லுங்க. இல்ல, இப்ப அவர் பேசலன்னா நாங்கள் 4 மணி வரைக்கும் நீங்கள் போட்டபடியால் ஆமாம் கதைக்கெல்லாம். இப்ப ரெண்டொருத்தரை இங்க சாதாரணமா சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற சில கருத்துக்களாக உங்களுடன் பகிர விரும்புகிறேன். அவர் அன்பர் நல்ல தேசியத்தோட நல்ல ஈடுபாடோட சொன்னார். ஏனென்ன 2வது போட்ட சஜித்துக்கு போட சொன்ன என்ன சொல்லி நான் சொன்னேன், இதுல பொது வேட்பாளருக்கு மாத்திரம் புள்ளடியிடுதல் என்கின்றதுதான் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பினுடைய ஒரு நோக்கம். பேச்ச ஒரு பொது வேட்பாளர் அதைத்தான் சொல்லுகிறார், நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. இந்த சரிபடி ஏனென்றால் அவர் சொல்றாரு என்னென்றால், யாரோ இவர் தான் வருவார் என்ற மாதிரியும் வரையில அவருக்கு தமிழ் மக்கள் கொஞ்சம் பேர் தனக்கு வாக்களித்தார்கள் என்கின்ற ஒரு சாஃப்ட் கோடர் இருக்குமன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்ன? நான் என்னுடைய பதிலை சொல்லிவிட்டேன். நாங்கள் ஒரு வேட்பாளருக்கு மாற்றம் தான், அதுவும் புள்ளடி போடுவதைத்தான் ஊக்குவிக்கிறோம். என்றால் புள்ளடி போட்டால் வேற இலக்கங்களை திருட்டுத்தனமா யாரும் போட முடியாது. அப்படி போட்டால் அந்த வாக்கு செல்லாமல் போகுமே ஒழிய அந்த 2, 3 போடுற வாக்குகள் கணக்கிலே வராதுன்னு அந்த கருத்து சரிதானே? அதுல கருத்து சரி. ஆனா வந்து இவர் குறிப்பிடுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ரணிலுக்கு நாங்க 2015ஆம் ஆண்டு எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்துதானே நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு நாங்க வாக்களித்தோம். அதனுடைய பெறுபேறுகள் என்ன நடந்தது? இல்ல, இப்ப நான் வந்து கடுமையாக அதுக்குள்ள நாங்கள் எங்களோட மூளையை விட தேவையில்லை. ஆனால் ஒன்றை சொல்லலாம், இப்ப எல்லாரிடமும் மனமாற்றங்கள் இருக்கும். மற்றது அவரு பேர் என்ன, பிரேமதாசா வந்து ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இப்போதைக்கு. ஏனென்றால் அவர் நேரடியாக அதிகார அரசியல், அதாவது உச்சபட்ச அதிகார அரசியலுக்கு என்ன வராதவர். அதுபடியால் அந்த தம்பி சொன்ன கருத்தை தான் சொன்னேனே ஒழிய அதை நான் அதற்கான நிலைப்பாடு இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. இன்னும் ஒருத்தர் ஒரு அக்கௌண்டன்ட் அவர் சொன்னார் புது வேஸ்டேஜ் ஆஃப் டைம். இன்னும் ஒரு வர்த்தக பிரமுடன் சொல்லுகிற பொழுது புது பிரியோசனம் இல்லாத வேலையில இருக்கிறீர்கள் என்ன என்று சொன்னார். அதுக்கு அவர் வேறு ஏதாவது அவருக்கான ஒரு விடயங்களை தவிர்ப்பதற்காக அப்படி சொன்னாரோ தெரியவில்லை. மக்களில் இப்படியானவர்கள் எங்கோ ஒவ்வொருத்தர் இருக்கிறார்கள். அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் அந்த எங்கட பக்கத்திலேயே மாத்திரம் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அங்காலையும் ஒரு பக்கம் இருக்கிறது. அப்ப ஏனென்றால் இப்ப இந்த வாக்கு அதான் 51% வர வேண்டும். அது வீக் பாஸ் 77ஆம் ஆண்டிலே 81% மேலே வந்தது. அப்ப அதை நோக்கி எங்களுடைய இந்த ஆர்வமும் அது சார்ந்த பணிகளும் இருக்க வேண்டும். ஆனபடியாத்தான் அதை சொன்னேன் ஒழிய இவருடைய நிலைப்பாட்டை ஆதரித்து சொல்லவில்லை. நான் கருத்து தெரிவிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்க. ஆமா, என்னென்னு சொன்னா, நீங்க இது இப்ப நீங்க 3 விஷயத்தை சொல்லி இருந்தீர்கள். ஒன்று வந்து இதுல என்ன பிரயோசனம்? அப்ப இந்த 3 சொல்லவில்லை. அதாவது சமூகத்திலிருந்து புறப்பட்ட கருத்துக்களை உங்களுடன் பகிர்கிறேன். நான் சொன்னதாக இந்த ஊடகங்கள்ல வரைகள்ல ஒரு சொல்லுக்கு பலவிதமான அர்த்தங்களை அந்த நேரத்துல கேட்பவர்கள் சொல்லக்கூடும். முருகானந்தம் அப்படி சொல்லல. முருகானந்தம் இப்படியான கருத்துக்களை கேட்டால் அதை உங்களுடன் பகிர்கிறேன். ஐயா, உங்களுக்காக இதை சொல்லவில்லை. அந்த கருத்துக்களை கேட்டவர்கள் இவர் மாதிரி பல பேர் இருப்பினும் இதை கேட்க அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவர்களுக்கான மறுமொழியைத்தான் சொல்லுகின்றேன். முருகானந்தத்துக்கு மறுமொழி நான் சொல்லவில்லை. என்னென்று சொன்னால், நீங்கள் முதலாவதுக்கு சொல்லியிருந்தீர்கள் இந்த கருத்துக்கள், அதாவது வந்து ஒன்றில் இதில் என்ன பிரயோசனம்.
அப்படி என்றால் உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்கின்ற எல்லா விஷயத்திலும் பிரயோசனம் படும் என்று சொல்லித்தான் நீங்க செய்கின்றீர்கள். ஆனா வந்து எல்லாமே பிரயோசனப்படுகின்றதா? இதுல பிரயோசனம் என்றால் தமிழ் மக்கள் ஒன்றாக திரள்கின்றார்கள். ஒரு கொள்கைக்கு கீழ் நிற்கின்றார்கள். அந்த கொள்கையை வந்து உலக அறிய நாங்கள் எல்லாம் இந்த கொள்கைக்காகத்தான் நிற்கின்றோம் என்று ஒரு கூட்டாக எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. மற்றவருக்கு ஓட்டு போட்டால் வந்து அவர் என்ன தருவார் தரமாட்டார் என்றதிலும் பார்க்க, நாங்கள் 70 வருஷமாக இப்போ நாங்கள் எத்தனையோ விஷயங்கள், அதாவது வந்து இனாளிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. அவர்கள் கோட்டு சூட்டோடு நின்ற தந்தை செல்வா காலத்தில் கோட்டு சூட்டோடு நின்ற தமிழனை இன்றைக்கு கோவணத்தோடு நிற்க வைக்கின்றார்கள். நாளைக்கு கோவணத்தையும் கலட்டி போட்டு நிற்க வைக்கின்ற வேலை தான் இன்றைக்கு நடக்கின்றது. எப்படி வந்து காசா இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசாவையும் மற்றதையும் பிரித்தார்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருவோணமலை மாவட்டத்தில் அங்கால பிரிந்து கொண்டு போகின்றார். அப்போ வடக்கையும் கிழக்கையும் எப்படி என்றாலும் பிரித்து விட வேண்டும் என்ற கருத்தில் மிகவும் ஆணித்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக வந்து நாங்கள் ஒரு ஜனநாயக முறையில் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியில கொண்டு வர வேண்டும். அது அந்த கொண்டரும் போது அதற்கு பிறகு ஏன் இந்த இந்த இப்படி ஒரு தேர்தல் நடக்கின்றது என்பதை வந்து நான் போன மண்டே டியூஸ்டே வெனிஸ்டே நான் ஐநாவில் நின்றபோது அங்கே இருக்கின்ற 90 நாடுகளுக்கு இந்த விஷயங்களை நான் தெரியப்படுத்தியிருக்கேன். அதில் 90 நாடுகளுக்கு, சும்மா இல்லை 90 நாடுகளுக்கு அவர்களுக்கு ஒரு லீஃப்லெட் 2 பக்கம் அந்த கார்டியன் பேப்பரில் வந்த அந்த செய்தியை வந்து அவர்களுக்கு கொண்டு போயிருக்கு. அப்போ அது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒன்று எல்லாருக்கும் தெரியுமென்றது இல்லை. எல்லா நாடுகளும் வந்து இலங்கையை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா நாடுகளுமே இலங்கையை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு விஷயம் நடக்கின்றது. இதுதான் தமிழ் மக்களுடைய டிமாண்ட்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது இந்த பொது வேட்பாளர். அப்போ அதில் இனி வந்து அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பொது வேட்பாளர் 21ஆம் தேதிக்கு பிறகு 10 லட்சம் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதையும் கொண்டு போய் நாங்கள் ஐநாவில் கொடுத்து அதன் ஃபுல் ரிப்போர்ட், அதாவது வந்து இப்போ வந்து 2 பக்கம்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அவருக்கு இந்த ஃபுல் ரிப்போர்ட், அதாவது வந்து இதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கின்றார்கள். அதை வந்து கொண்டு போய் ஐநாவில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம், கொடுக்கலாம். என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்ன? ஆகையால் தான் இப்போ அக்டோபர் மாதம் ஒரு ரெசல்யூஷன் எங்கே வருகின்றது என்று சொன்னால் வரப்போகின்றது. அப்போ அந்த அக்டோபர் மாதம் வருகின்ற ரெசல்யூஷனில் வந்து தமிழ் மக்கள் என்னத்தை விரும்புகின்றார்கள் என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதை ஜனநாயக முறையாக சொல்லக்கூடியார், சும்மா மட்டுமில்லை ஜனநாயக முறையாக சொல்லக்கூடியார். ஆக வந்து இப்போ எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இது ஏன் தேவையில்லை, அவசரம் இல்லை, அது இல்லை, அவருக்கு போட்டால் அவர் என்னவோ தருவார், இவருக்கு போட்டால் இவர் என்னவோ தருவார். இவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து அதாவது வந்து எத்தனை தடவை நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தந்தை செல்வா 49ஆம் ஆண்டு கோட்டு சூட்டோடு நின்றவர் இன்றைக்கு அதே தந்தை செல்வா கோவணத்தோடு நிற்கிறார். அதான் நிலைமை. அதை விளங்கி கொள்ளணும். தமிழ் மக்களுடைய உரிமை என்றது இன்றைக்கு கோவணத்தோடு நிற்குது, நாளை கோவணம் இல்லாமல் நிற்க போகுது. அதில் நாங்கள் ஒற்றுமை படையில்லை என்று சொன்னால் கடைசியில் எங்களோட கோவணத்தையும் இழந்து மானத்தை இழந்து நாங்கள் அழிந்து போகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாறப்போகின்றோமா, அல்லது வந்து நாங்கள் வந்து திரும்பவும் ஒன்றுபட்டு ஒன்றாக எழுந்து நாங்கள் எங்களுடைய ஜனநாயக வழிமுறையில் வாக்கென்பது பலம், அந்த பலத்தை காட்டுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கின்றது. நான் இன்னொருத்தருக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதாவது வந்து இப்போ அவர்கள் காசு கொடுக்கின்றார்கள், இவர்கள் காசை வேண்டுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த காசு எல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ வந்து சேர வேண்டிய காசு. அதாவது வந்து இலங்கைக்கு அவர்கள் கொடுத்தார்கள், வெளிநாட்டுக்காரர் எல்லாம் காசு கொடுத்திருக்கணும். இந்த நாட்டில் போர் நடந்திருக்கின்றது, கஷ்டப்படுவார்கள் அந்த மக்கள், அயால வந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லித்தான் இந்த காசுகளை கொடுத்தார்கள். இந்த காசுகளை இந்த அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்கா மற்ற எல்லாரும் அந்த
எல்லா அரசியல்வாதிகளும் இதுகளை வேண்டிக் கொண்டு அதை தங்களுடைய வாக்குகளுக்காக கொடுக்கின்றார்கள். அதில் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அவர்கள்ட்ட வந்து இந்த காசுகளை வேண்டிக் கொண்டு நீங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கணும். ஏண்டா இந்த காசு உள்ள எங்களுக்கு தரப்பட்ட காசு, இதில் எந்த வித இதுவும் இல்லை. அவர்கள் அங்கே களவெடுத்து விட்டு வெளிநாட்டில் இருந்து தமிழ் மக்களிட போர் மூலமாக அவர்கள் இழந்ததைத்தான் அவர்கள் இப்போ பெற்றிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருந்து உதவியாக. அதை எங்களை கொள்றதுக்காண்டி 25,000 கோடி டாலர்ஸ்கள் செலவழிச்சிருக்கணும். செலவழிச்சு போட்டு இப்போ ஒவ்வொரு நாடாக இப்போ கேட்டுக்கொண்டு நிற்கணும், எங்களுக்கு IMF தான் அதுதான் இதுதான். அதையும் கொண்டு வந்து அதில் கொடுக்குற காசுகளையும் கொண்டு வந்து இந்த எலெக்ஷனில் இப்போ 5,000 10,000 கொடுக்கணும். அவர்கள்ட்ட வேண்டுங்க, எந்த வித பிழையும் இல்லை. அவர்கள்ட்ட வேண்டி போட்டு நீங்கள் தங்கி சின்னத்துக்கு போட்டுப்போம். மணிவண்ணன் அவர்கள், நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல கதைக்கிறீங்களா? தேவையில்லை. ஏனென்றால் காசு அங்க வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுற கதைகள் இல்லாமல் இல்லை. ஆக அரசியல் தலைவர்களுக்கு தான் சூட்கேஸ்கள் போகுதுன்றதுதான் ஒரு அது ஒரு ஆனால் என்ன கொஞ்சம் காய்க்க விடுங்க, நம்பக்கூடிய மாதிரி விஷயங்கள் வருகின்றன. ஆகவே காசை வேண்டுங்கோடு சொல்லி நாங்கள் எங்கட மக்களுக்கு அந்த அப்படியான ஆலோசனை சொல்வது தேவையில்லை. அவையின் மனப்பாங்கின்படி நீட்டினால் வேண்டட்டும், வேண்டாவிடட்டும். ஆனால் சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில மாத்திரம்தான் இந்த திரு மணிவண்ணன் அவர்கள் நடத்துகின்ற இந்த ஜூம் கலந்துரையாடல் அந்த கருத்துல தான் தெளிவா இருக்கிறேன்னு சொல்லலாம். அதை விட இப்ப 2 பேர் வந்திருக்கிறார்கள். நீங்கள் அவைகளையும் கேட்டு பார்க்கலாம். ஐபோன்ன்றதோட சேர்த்து 3 பேர். ஆனால் பாலசிங்கம் பாஸ்கரன் என்றவர் இப்ப போயிட்டார். பாலசிங்கம் பாஸ்கரன் ஈஸ்டாமில் ஒரு ஆள் இருந்தவர், அவர் இப்ப அமரர் ஆகிவிட்டார். அவருடைய பெயரை அவருடைய உறவில் உள்ளவர் பயன்படுத்துகிறார் என்றதையும் என்னுடைய ஒரு மனதின் வெளிப்பாடாக வெளிப்படுத்தி, இதில் வாரவர்கள் கருத்தை சொல்லலாம். இங்கே கருத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு அவர்கள் வேற காரியங்கள் இருக்கிறார்களா எனக்கு தெரியவில்லை. நீங்க இருப்பவர்களுடைய ஏனையவருடைய கருத்துக்களை நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த இடத்துல நிற்கிறீர்கள் என்றது இதை நடத்துகிறவர்களுடைய எங்களுக்கு தெரியும். ஆனா மற்ற வந்திருக்கிற அந்த ஏனைய 3 பேர் வந்திருக்கிறார்கள். இப்ப புதுசாக அவர்களையும் பேரை சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு பாருங்க. நிச்சயமா. செல்வின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் கதைக்கிறது கேட்கின்றதா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், அல்லது அவர் கதைக்கிறது கேட்கல, அன்மியூட் பண்ணல. சரி, ஓகே. அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நல்லது. அடுத்தது குகன், நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. குகன். வணக்கம் அனைவருக்கும். நான் இடையில தான் வந்து ஜாயின் பண்ணினான். என்றபடியே உங்களோட ஏர்லிய கன்வர்சேஷன் ஒன்றும் வடிவாக அறிஞ்சிருக்கல. ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நான் சில செய்திகளை நாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கிற செய்திகளும் மற்றது இங்கே நீங்கள் எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளுக்களால் கொடுத்து கொண்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்களையும் பார்க்க இப்போ கடந்த சில நாட்களுக்குள்ளேயே இந்த பொது அரியநேந்திரனுக்கான அந்த ஆதரவு கூடிக்கொண்டு வருகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், இந்த தமிழரசு கட்சியின் நிலப்பாடுகள், ஈவன் லண்டன்ல இருக்கிற கிளை என்று சொல்லப்பட்ட அந்த தமிழரசு கட்சி கிளை இன்றைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அவையில் வந்து முழுமையான ஆதரவை தரு என்று சொல்லி இருந்தது. ஆனால் இலங்கையில இருக்கிற ஒரு பத்திரிகை அதுல சொல்லுது என்னென்றால், வெளிநாடுகளில் வந்து தமிழரசு கட்சிக்கு எந்த ஒரு கிளையும் உத்தியோகபூர்வமாக அமைக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்குது. இப்படி அவர்களுக்குள்ள இந்த கன்ஃபியூஷனும் ஒரு விதமான கான்ஃப்ளிக்டான இன்ஃபர்மேஷன்களும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது. ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில ஒரு பாரம்பரியமான ஒரு அமைப்பு கடந்த 75 வருஷமாக அது நாட்டில் இருக்கிறதால அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரையும் அவர்களுக்கான ஒரு ஒர்க்கிங் டீம், ஒர்க்கிங் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அப்படியான ஒரு அமைப்பு இப்படி குழம்பி இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது மிகவும் கவலையான விஷயம். குகன் அவர்களே, இந்த விடயத்தில் குறுக்கீடு செய்வதற்கு மன்னிக்கவும். ஏனென்றால் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னர் இவருக்கு எங்கட தம்பி இந்த ஆய்வாளர் பேருடன் வருவதில்லை வரைகளை சொல்றேன், அவருக்கும் தெரியும்.
இங்கே தமிழரசு கட்சியினுடைய ஒரு கிளை என்ற ஒரு கூட்டம் நடத்தினவர்கள். ஓ ஆனால் அந்த கூட்டத்தை அங்கே உள்ள தாய் தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் ம் தமிழரசு கட்சிக்கு வெளிநாட்டிலே ஒரு உத்தியோகபூர்வமான கிளை இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு கூட. ஆனால் ம் அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதை நான் என்னளவில் பாராட்டினாலும், இல்லாத ஒரு அமைப்பின் பெயரால் அப்படி, ம் அதாவது தமிழரசு கட்சியினால் ம் அங்கீகரிக்கப்படாத ஒரு விடயம் கிளை என்கின்ற பெயரால் சொல்லுவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதே நேரத்திலே உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது 2ஆம் தரம் ஊடகத்தின் வாயிலாகவும் அன்றைக்கு 2-3 தினங்களுக்கு முன்னால் உங்களுடன் நேர்முகமாகவும் சொன்னோம். திரு போஸ் அவர்களிடமும் சொன்னோம். பிரித்தானிய தமிழர் பேரவை பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கின்றது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பிரித்தானிய தமிழர் பேரவையுடன் எனக்கு சில ஆதங்கங்கள் இருக்கிறது என்பதற்கு அப்பாற்பட்டு பிரித்தானிய தமிழர் பேரவை தமிழ் பொது வேட்பாளரை ஏற்று அதற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்கின்ற உண்மையை மக்களுக்கு வெளிக்காட்டும் வகையிலே இந்த கூட்டம் முடிந்த பிறகு என்றாலும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ILC வானொலியிலே அவர்கள் சொன்னது வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்த ஒரே ஒரு அமைப்பு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்று. ஆனால் நீங்கள் சொல்கின்றீர்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையும் ஆதரவு என்று. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கருத்தளவில். நீங்கள் என்னை விட உள்வட்டத்திலே இருப்பவர்கள். ஏனென்றால் கூடுதல் பிரித்தானிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கு லண்டன் கிளைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிரித்தானிய பேரவை 2006ஆம் ஆண்டு, நான் வருடம் சரியா நினைக்கிறேன், தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே அதனுடைய வார்த்தை அந்த அமைப்பு ஆதரவு அறிக்கை வெளியிடுகிறது என்கின்ற பொழுது அது உண்மை. அவர்கள் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலேயும் உள்ளவருடன் சேர்ந்த ஒரு கூட்டறிக்கை விடட்டும். அது நம்பர் 2. முதலில் லண்டன்லே இருக்கக்கூடிய, லண்டன் தான் பிரிட்டிஷ் தமிழ் போறோம் என்ற பிரிட்டிஷ் தமிழ் போறோம். அப்ப பிரித்தானிய தமிழர் பேரவை தன்னுடைய அறிக்கையை தன்னுடைய லெட்டரிலே திரு மணிவண்ணனிடம் இமெயில் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது, திரு போஸ் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் வானிலைகள் ஊடாக வந்து சொல்லலாம், அவர்கள் அதை சொல்லட்டும். அதே போன்று திரு மணிவண்ணன் அவர்களை நாளைய தினம் இங்கே ஒரு வாகன பேரணி நடத்துவதிலே நீங்களும் நானும் அறிந்த வகையிலே அதை முன்னுக்கு நிற்பவர்கள் வரலாற்று மையம். ஆகவே வரலாற்று மையமும் அதே போன்ற ஒரு அறிக்கையை வெளியிடட்டும். அதே போன்று இப்ப என்னிடம் சிலர் கேட்டார்கள், TCCயையும் நீங்கள் அப்படி கேட்க வேண்டும். நிச்சயமாக நான் கேட்பேன். ஏனென்றால் யாரையும் கேட்பதற்கான ஒரு தார்மீக உரிமையும் எல்லா அமைப்புகளுடனும் எங்களோடத்தில் ஒரு தொடர்பும் இருக்கிறது. இப்ப குகன் அவருடன் பேசுகின்ற பொழுது கூட, குகனை நான் பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஏதோ ஒரு இடத்திலே அங்கே அதனுடைய உள்வீட்டு பிள்ளையாகத்தான் திரு குகன் அவர்களை நான் பார்க்கிறேன். ஆகவே நீங்கள் தயவு செய்து பிரித்தானிய தமிழர் பேரவையை அந்த அறிக்கையை வெளிக்கொணர சொல்லுங்கள். சொல்லி போட்டு ILC ரேடியோவுக்கு அறிவிக்க சொல்லுங்கள். வேண்டுமாயின் அந்த பணியை நான் செய்கிறேன். ஏன்னா பிரித்தானிய தமிழர் பேரவை என்பது மக்கள் மத்தியிலே ஒரு தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு. அதனுடைய சரிபடங்கள் 27ஆம் தேதி வரைக்கும் நான் பேசப் போவதில்லை. அதே போன்று ஏனைய பிரித்தானிய மண்ணில் உள்ள அமைப்புகளுடனும் அடியே தொடர்பு கொள்ளவும் பேசவும் சித்தமா இருக்கிறேன். உலகளாவிய அமைப்புகளுடன் பேசுவோம். அதே மாதிரி லண்டன் பிரான்சில் இருக்கிற அஞ்சன் அவருடன் சேர்ந்து நாங்கள் கஜேந்திரனுடைய மனமாற்றத்துக்கு பாடுபடுவோம். அதே மாதிரி நான் நேற்று முன்தினம் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு தமிழரசு கட்சியினுடைய செல்நறியை மாற்றுவ தீர்மானத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆனபடியால் நீங்கள் இந்த தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதை புலம்பெயர் மக்களிலே பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற லட்சக்கணக்கான ஒருவனாக கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதை அவர் பார்த்திருக்கிறார் என்பதை திரு மணிவண்ணன் அவர்களும் திரு போஸ் அவர்களும் எனக்கு நேற்று உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் எங்களுடைய நேரம் பெருமதியானது. இந்த காலகட்டம் மிகவும் குறுகிய காலகட்டத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளிலே இவைகளும் ஒன்றாயிருக்கின்றபடியால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை தொடர முன்னர் இந்த உரையாடல் முடிந்த பிறகு பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொறுப்பாளர் தம்பி ரவி அவர்களுடனோ அல்லது அறிக்கை வெளியிடக்கூடிய சங்கீதோ யாரும் தெரியாது, அவருடனோ தொடர்பு கொண்டு
அவர்கள் அந்த நிலைப்பாட்டை உத்தியோகபூர்வமாக எடுத்திருந்தால் அந்த அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். அதனுடைய ஒரு பிரதி எனக்கு தாருங்கள். நான் ILC வானொலியிலும் IBC வானொலியிலும் அதை கொண்டு போய் சேர்ப்பேன். ஏனென்றால் இந்த அமைப்புக்காக அல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு அமைப்பு இதிலே நாங்கள் முனைப்பாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கிழக்கு மாநிலத்திலே உள்ள யுத்த குருநார் அமைப்பு இதற்கு நேற்றைக்கு ஊடக வாயிலாக நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏன் நாங்கள் லண்டனிலே உள்ள ஆலய குருநார்களை கேட்கக்கூடாது? அது கேட்பது சரியா என்று நீங்கள் நினைத்தால் அதையும் நாங்கள் ஒரு பணியாக செய்வோம். ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு அங்கே 2 லட்சம் மக்கள் நிகழ்த்தி அந்த பெரிய ஊர்வலம் நிறைவேற்ற பொழுது ஹைப்பா கோணர் நினைக்கிறேன், அங்கே நாகநாதசுவம் ஐயர், ஈஸ்டா முருகன் கோவில் ஐயர் வந்திருந்தார். இன்னும் வசந்தன் குருக்களும் வந்திருந்ததாக எனக்கு ஞாபகம். கற்ப விநாயகர் கோவில் ஐயர், கமல்நாதன் குருக்கள், இப்படியானவர்களை கேட்டு நாங்கள் அவர்களுடைய சம்மதத்தோடு, நான் இதை என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கலாம் ஒழிய யாரையும் வற்புறுத்துகின்ற முரட்டுத்தனம் அடியஎனக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் இதிலே சம்மதிப்பார்களாயின் அவர்கள் குறிப்பாக அவர்கள் சார்ந்த நிர்வாகமும் சம்மதிப்பார்களாயின் இந்த குருமார்களும் கிழக்கு இலங்கையில் உள்ள குருமாருடன் இணைந்து ஒரு ஆதரவு தீர்மானத்தை வெளியிடுவதற்கு நாங்கள் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய நாங்கள் பாடுபட வேண்டும். இந்த 2 விடயங்களிலும் புகன் அவர்களை, அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவையை அறிக்கையை வெளியிட அந்த தீர்மானம் எடுத்திருந்தால் அந்த அறிக்கையை வெளியிடச் செய்வதிலும் குருமார்களை இதற்கான ஆதரவு குரல் எழுப்புவதற்கு அவர்களை முயற்சிக்கின்ற இந்த 2 விடயங்களை செய்வதற்கு அடியேன் சித்தமாக இருக்கிறேன். நீங்களும் அதிலே வர வேண்டும் என்று உங்களை பணிவாக கேட்டு, இதில் இருக்கிற ஏனைய வரைக்கும் கரம் கொடுக்கும்படி கேட்டு, மணிவண்ணன் அவர்களை நிகழ்ச்சியை நிறைவேறுகின்ற பொழுது நாளைக்கு நடைபெறுகின்ற வாகன பேரணியை பற்றியும் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு, அதற்கு முன்னதாக திரு குகன் அவர்களும் திரு மணிவண்ணன் அவர்களும் அடியேன் விடுத்த வேண்டுகோளுக்கு உங்களுடைய தேசியம் சார்ந்த அந்த உணர்விலே உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. இன்னொரு விஷயமும், நீங்கள் இப்போ அந்த தமிழ் கோயில்கள் ஒன்றியத்துக்கு தலைவராக இருப்பேன் நான் நினைக்கின்றேன். இப்ப இருப்பவர் விம்பிள்டன், என்னுடைய நினைவு சரியா இருந்தால் டாக்டர் மகேஸ்வரன், விம்பிள்டன் பிள்ளையார் கோயில், அவரை ஒரு கால் நிச்சயமாக தெரியாது, இருக்க வேணும். அப்ப அவருக்கு அந்த வீடியோ அனுப்பி இப்படியே இலங்கையில இருக்கிற குருமார்களும் சொல்லி இருக்கணும், நீங்கள் இங்க இருந்தும் செய்யலாம்ன்றதை சொல்லலாம். அதான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்வோம். இதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஆள் எங்களுடைய அன்பிற்குரிய திரு கோபால் அவர்கள், கற்பவினர் நிறுவனரும் ஸ்ரீதரன் அவருடைய மிக மிக நெருங்கிய நண்பனுமாகிய திரு கோபால் அவர்கள் இதை நல்ல முறையிலே செய்வதற்கு உரியவர். குகன் அவர்கள் கோபால் அவர்களுடன் மிகவும் நெருக்கமான உறவை பேணுபவர். நான் வேணுமென்றால் எல்லா விஷயத்திலும் நான் வருவது பலனளிக்கும் என்றால் நான் வருவதற்கு சித்தமாக இருக்கிறேன். குகன், உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். இந்த பிரச்சானை குறிப்பா பிரச்சானை தமிழர் வீர வேண்டியபடியும் குருமாருடைய விடையும் சொல்றீங்களா? ஓகே, நான் அப்போது காட்சி கொண்டிருந்த இதுதான், அதாவது இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இருக்கும், ஸ்ரீதரனுடைய இருக்கலாம், இல்லாட்டி அங்கே இருக்கிற எவரோடையும் ஒரு உறவுகள் வைத்திருப்பவர்கள் இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற உள் பிரச்சனைகள் அப்படியே இருக்கத்தக்கதாக அந்த தொண்டர்கள் தொடக்கம் எல்லாரும் வெளிப்படையாக இதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். ஆனால் இந்த 14ஆம் தேதி, இன்றைக்கும் நாளைக்கும் இடையிலையும் சில மாற்றங்கள் தமிழரசு கட்சிக்குள்ள உருவாகலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கோ நாளைக்கோ ஏதோ அவர்கள் திருப்பி தங்களுக்குள்ள கூட்டங்கள் வச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மீன் டைம் நாங்கள் இங்க இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறவர்களோட
உறவுகள் இருந்தால் அதை பேணி அதை வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுக்கறது நல்லமென்று நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். இன்றைக்கு வந்து 3000 தொடக்கம் 4000 தொண்டர்கள் வந்து வடகிழக்கு பிரதேசங்கள்ல வந்து அரியநேந்திரனுக்கு பின்னால தொண்டர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 75-80% அந்த 3000-4000 பேருக்குள்ள வந்து தமிழரசு கட்சி இந்த ஒரு அடித்தளங்களாகத்தான் இருக்கும். அப்படியான அவர்களுடைய பின்னணி தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த அழுத்தம் தொடர்ந்து தமிழரசு கட்சிக்கு போக வேணும். மற்றது முருகானந்தன் சொன்ன மாதிரி இப்ப நான் முழுமையாக இப்ப அந்த ஆகலும் உள்ளுக்குள்ள வேலை செய்யல பிடிஎஃப்ல. ஆனால் எனக்கு சில தொடர்புகள் இருக்கு. நான் சில விஷயங்கள் அதோட டீல் பண்றேன். நான் அந்த ரீதியில தொடர்ச்சியாக இந்த இந்த ஆதரவு விஷயத்தை வந்து அவர்களுக்கு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில வர பண்றதுக்கு என்னால் ஆன முயற்சியை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன். ஆனா அதை நான் கரண்டி பண்ணி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள்லாம் அதை செய்ய வேணும். இப்ப நான் போய் நின்று எழுதி கொடுத்து டைப் பண்ணி செய்யற அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸோ அந்த அளவு செயல்பாட்டுல நான் இல்லை. ஆனால் நிச்சயமாக அந்த ப்ரெஷரை நாங்கள் போட்டு கொண்டிருக்கலாம் வெளியால இருந்து. அது நான் செய்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் சில காரணங்களால வெளியில வேற இல்லை. அதே மாதிரி தான் நேற்று நான் முருகானந்தனோட கதை கேட்க இந்த டிசிசி இந்த இஷ்யூவும் நான் கதைச்சினான். அவர்கள் தமிழ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி வந்து என்னமும் அவர்களுடைய நிலப்பாடு வெளிப்படையாக காணல. அந்த அவர்களுக்கும் யாரும் உங்களுக்கு யாரும் தொடர்புகள் இருக்குமா இருந்தால் அதை கேட்டு அறிஞ்சு அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். எனக்கு தெரியும் அவர்களுடைய அரசியல் நிலப்பாடு வந்து நீண்ட காலமாக கஜேந்திரகுமார் அதாவது சைக்கிள் கட்சியின் ஒரு ஆதரவு செயல்பாடுகள் அவர்கள் இருந்தவர்கள். அவர்களுடைய நிலப்பாட்டைத்தான் பெரும்பாலும் ஆதரிச்சும் வந்தவர்கள். அந்த ரீதியில எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அதை பற்றி அதோட தொடர்பு உள்ளவர்கள் தயவு செய்து தொடர்ந்து நான் நிச்சயமாக என்னுடைய தொடர்பிலே உள்ள கேட்டேன். நிச்சயமாக கேட்டு உங்களுக்கு என்னுடைய பதில கூட தருவேன். முக்கியம். இப்ப வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிய ஆட்கள் ஒரு அமைப்பு ரீதியாக ஆதரவை கொடுக்கணுமோ அவ்வளவுக்கு அது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுதான் அது இந்த பின்னணி. என்றபடியால நான் உண்மையாவே சொன்னேன். நான் இங்க செல்வின் கதைக்கிறேன். எனக்கு பக்கத்துல திருவோணமலைன்ற தமிழரசு கட்சியின் ஒரு பழைய அங்கத்தவர் ஏசுவாசன் என்று சொல்லி சம்பந்தன் ஐயாவோட நெருங்கினால் அவர் பக்கத்துல இருக்கார். அவர் சில வழியில உங்களுக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். ஒருக்கா கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு தன்னை ஒருக்கா கதைப்பாரா கதைங்க. நன்றி. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் ஜேசுதாசன். நான் 1977ஆம் ஆண்டுல இருந்து அரசியல் பணிக்கு வந்த நான். அப்பொழுது சம்பந்தர் திருவோணமலையில போட்டியிட்ட காலத்துல தமிழர் விடுதலை கூட்டணியாகத்தான் போட்டியிட்டது. அப்போ இருந்து பிறகு 2001ஆம் ஆண்டு அவருக்கும் ஆனந்த சங்கரிக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்ட பொழுது ஆனந்த சங்கரியிட்ட QLF விட்டுட்டு தமிழரசு கட்சியை தூசு தட்டி எடுத்தது. அப்போ மாவை சேனாதிராசா தான் பதில் ரீதியாக ஆவண ரீதியாக தங்கத்துரனும் மாவீரன் தான் அந்த பொறுப்புகள்ல இருந்தவைய பதவி வழியாக. இப்ப 2001ஆம் ஆண்டுல இருந்து 2001ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியில தான் விடுதலை புலிகளுடைய TNA போட்டியிட்டது. இப்ப 2004 கிட்டவாக சம்பந்தருக்கும் ஆனந்த சங்கரிக்கும் பிணக்கு வந்த காரணத்தினால சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்துதான் அந்த தமிழரசு கட்சியை வெளியில கொண்டு வந்து 2004 போட்டியிட்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்குல பெற்றினாங்க. போராட்ட காலத்திலேயும் ஒரு தரப்போட வேலை செய்திருக்கிறான். சம்பந்தரையாவோட மிக மிக நெருக்கம். அவருடைய ஒரு சந்தர்ப்பத்துல அவரோட பிரத்யேக செயலாளர் என்று சொல்லுவார், ஒரு பிரச்சார செயலாளர் என்று சொல்லுவார். அவர்கிட்ட எனக்கு சரியனப்பட்டதுல அவரோட விவாதிப்பன்.
அப்படியான உரிமை கொண்டால் காரணம் நான் அவர்கிட்ட எந்த கடமையும் படுறதில்லை. அவருடைய அலுவலகத்திலே ஒரு 3 வருஷம் இருந்து வேலை செய்கிறான். எல்லா தேர்தலையும் தேர்தல் காலத்திலேயும் தேர்தல் சம்பந்தப்பட்ட பணிகளை ஆவண ரீதியான பணிகளை நான் செய்து வாரதான். இதுதான் இப்பொழுது இந்த தமிழ் பொது கட்டமைப்பு இப்ப தமிழரசு கட்சி இப்பொழுது தவறான மாலுமியிட கையில தான் அந்த கப்பலுடைய அந்த வீல், அந்த கப்பலை செலுத்துற வீல் அகப்பட்டு போய் கிடக்குது. இதே ஆட்களட்ட இந்த கப்பலை செலுத்துற வீலை தொடர்ந்து விட்டா அப்படியே சிங்களத்தோட தமிழினத்தையே கரைச்சி போட்டு காணாம பண்ண வச்சிருவாங்க. அதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. குறிப்பாக நான் அடையாளம் காண்றேன், எல்டர்ஸ், இந்த அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் மூத்தவர்களுக்கு. அது கிட்டத்தட்ட எல்டர்ஸ் ஹோம் என்ற அளவுல தான் இருக்குது. மற்றது அரசியல் தரகர்கள், சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடியும் வரை சுமந்திரன் என்றது யார் என்றே தமிழ் சமூகத்துக்கு தெரியாது. ரொயல் கல்லூரியில படிச்சு கொழும்புல வேலை பார்த்து சிங்கள நண்பர்களோட வாழ்ந்து 2010 சம்பந்தரால கொண்டு வரப்பட்டு திருவோணமலைக்கு முதல் என்னுடைய தலைமையில, நான் தொடர்ச்சியாக அரசியல் பணி செய்யறேன்னா முற்றவெளியில நான் தலைமை தாங்கின கூட்டத்துலதான் முதல் சுமந்திரன் பேசினது. பிரதேசிய பட்டியல் உறுப்பினராக வந்தார். ஐயா எல்லாத்திலையும் தூக்கி மடியில வச்சார். மொழி புலமை, சட்டப்புலமை இருக்குன்னு கருதினர். சில வேளைகள்ல என்னடா ஐயா, சில வேளைகளில் சுமந்திரன் கொஞ்சம் வாயடக்கம் குறைவு தம்பி இயேசு வேண்டும் அப்படின்னு அவ்வளவு நெருக்கம் நானும் சம்பந்தர் ஐயாவும். அவர் வளர்த்து விட்டதான் அவர் தவறான ஆளை கொண்டு வந்து உச்சத்துல வச்சிட்டார். ராஜேந்திரியலுடைய எல்லா தொடர்புகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்ததனுடைய திமிர் தான் இந்த நிலைக்கு காரணம். இப்பொழுது என்னுடைய யோசனை, சிலரட்ட சிறைப்பட்டிருக்குது தமிழரசு கட்சி. குறிப்பாக பேர் குறிப்பு வேணுமென்றா சொல்றான், சிவஞானம், குலநாயத்தர், மாவியர், துரராஜசிங்கம் போன்ற 6 வயோதிபர்களிட்டையும், மற்றது அரசியல் தரகர்களாக சுமந்திரனும் சாணக்கியனும், மற்றது அவர்களுக்கு ஓங்கி குரல் கொடுத்து சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு தக்ஸ் மாதிரி எடுபடி கையாட்கள் மாதிரி இவன் ஜெயந்தன் போன்ற ஆட்கள் இதுலதான் இந்த பிடிபட்டு போய் கிடக்குது தமிழரசு கட்சி. அப்ப மௌனத்தையும் அமைதியையும் மரியாதையும் விரும்புற ஆட்கள் அமைதியா இருப்பதனுடைய ஒரு விளைவும் தான் அவர்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவர்களுடைய கையில இருந்து தமிழரசு கட்சியை மீட்காவிட்டால் தமிழரசு கட்சிக்கு ஒரு விமோசனம் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன் பின் என்ற வரலாறு இருக்கிறது போல யுத்தத்துக்கு முன், யுத்தம் முடிந்த பின் என்றால் யுத்தத்துக்கு முதல் சுமந்திரனுக்கு வலி தெரியாது, பசி தெரியாது, செல்லடி தெரியாது, உணவு பஞ்சம் தெரியாது, சொத்துழப்பு தெரியாது. அந்த காலமெல்லாம் இருந்து தென்பகுதியில இருந்து படிச்சு அறிவை வேணுமெண்டா பெருத்திருக்கலாம் தவிர, கதிர்காமனும் அறிவை பெருத்தினவர் தானே, என்ன பிரயோசனம்? இப்ப இவர்களுடைய கையில தான் இப்ப இது சிக்கப்பட்டு போய் கிடக்கு. அப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் என்றதுனால எல்லாரும் அவங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சரியோ பிள்ளையோ இப்ப சுமந்திரண்ட கைக்குள்ளையும் சத்தியலிங்கத்திர கைக்குள்ளையும் தான் அது கிடக்கு. அந்த அந்த படகு பொதுவாட்பாளர்ல தமிழ் கட்சியில என்ன செய்வாங்க? ஆனா எல்லா இப்ப திருவோணமலையை பொறுத்த வரையில சிலர் ஒழுங்க செய்து, நானும் கோதாசனோட கதைச்சு, நான் தொடர்ச்சியாக உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் 2018 எங்களால போடப்பட்ட முன்னாள் உறுப்பினரோட கதைச்சு 99% ஆட்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை எனக்கு தொலைபேசி மூலமாக நான் கேன்வேஸ் பண்ணி ஆரம்பத்திலேயே அவங்க ஆதரவை தெரிவிச்ச பிள்ளைகள். அவங்களை கொண்டு இவருக்கு நான் அறிவிச்சு தான் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டத்துல
பொது வேட்பாளருக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வச்சு, அந்த தீர்மானம் இப்படி நிறைவேற்றப்பட்டுட்டு நான் ஸ்ரீதரனுக்கு சொல்லி அதனுடைய விவரங்களையும் சொல்லி இவர்களை நிறைவேற்ற வைத்த அண்டு ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி அதை மிஸ்டர் கோவதாசன் செய்தவர். அப்ப இந்த செய்தி ஸ்ரீதரன் மூலமாக ஸ்ரீதரன்கிட்ட சொன்னா, உங்களால முடிந்தால் கிளிநொச்சியிலையும் இதே போன்ற ஒரு ஏற்பாடை செய்யுங்க. அப்ப திருவோணமலையை தொடர்ந்து கிளிநொச்சியிலையும் செய்து அது மத்திய குழுவுக்கு போட்ட பொழுது அலட்சியப்படுத்தப்பட்டது. திருவோணமலையில எடுத்த முடிவை பற்றி வேறு சில ஊடகங்கள்ல மிஸ்டர் சுமந்திரன் சொல்லி இருக்குது. அது சிலர் 2-3 பேர் சிலர் செய்திருக்காங்க. 20 பேரும் மக்களால ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள். இந்த 5 பேரும் 10 பேரும் 100 ரூபாய் கட்டிட்டு கட்சியில சேர்ந்த கூட்டம் இல்ல. அவங்க மக்களால தெரிவு செய்யப்பட்ட எங்கட கட்சி ஆட்கள். என்ன அச்சப்படுறாங்கள் என்றால், இப்பொழுது கட்சி மாறான தீர்மானத்தை எடுத்து அவசர அவசரமாக அறிவிச்சதனால் சஜித்துக்கு ஆதரவு என்று ஒரு பயம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். எங்களை கோதாசன் ஒரு கூட்டத்துக்கும் பாரல்ல, பயப்படுற என்னோட கட்சியின் தீர்மானம். ஸ்ரீதரன் பாரதில்லை. பொது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஏற்பாடு செய்யற கூட்டங்களுக்கு அவர் வாடுறதில்லை. ஒரு சின்ன ஒரு அச்சமும் பயமும் இருக்குது. யாருக்கு அந்த பயம் என்றால், எதிர்வரும் காலத்துல தமிழிசை கட்சி இப்படியே இருக்கும், இதுக்குள்ளால ஏதாவது பதவிக்கு வந்துட வேணும், சேர்மன் ஆகிறோனும், மாகாண சபை உறுப்பினர் ஆகணும், மாகாண சபை மினிஸ்டர் ஆகிறோனும் என்ற அந்த சுயநல எண்ணங்கள் பலருக்கு. அந்த வகையில சுமந்திரன் பக்கம் அவன் ஒரு தூண்டில போட்டு வச்சிருக்கான். அந்த மத்திய குழு கூட்டத்துல சுமந்திரன் கை ஓங்கத்தக்கதாகத்தானே அங்க அந்த எண்ணிக்கை இருக்குது. இதான் என்னுடைய அபிப்பிராயம் ஐயா. இன்று நான் திருவோணமலையில நடந்த பொது கட்டமைப்பினுடைய பிரச்சார கூட்டத்துல தமிழரசு கட்சியை தவறானவர்களுடைய கையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பேசி இருக்கிறார். அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. 3 வகையாக, ஒன்று வயோதிபர்களிடம் இருந்து மீட்டெடுக்க வேணும். வயோதிபர்கள் என்று நான் பெயர் குறிப்பிடாம சொன்னது சிவஞானத்தாரையும் குலநாயகத்தாரையும் துர்ராசிங்கத்தாரையும். அரசியல் தரகர்கள் என்பதையோட எங்களை விற்கிற அரசியல் தரகர் என்று பெயர் குறிப்பிட்டு பேசினான் சுமந்திரனையும் சாணக்கியனையும். சாணக்கியன் 90ஆம் ஆண்டு பிறந்த சின்ன பொடியன். அவனுக்கு என்ன வரலாறு தெரியும்? 2015ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில ராஜபக்ச கட்சியில வேட்பாளரானவர். அவனுக்கு வலி தெரியுமா, வேதனை தெரியுமா, வடக்கு கிழக்கினுடைய நிலைமை தெரியுமா? அதே நிலைதான் 2010ஆம் ஆண்டு முதல் கூட்டத்துல, நான் தலைமை தாங்கின கூட்டத்துலதான் சுமந்திரன் திருவோணமலையில இன்று கூட்டம் நடந்த அதே மேடையில தான் பேசினது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக நீங்கள் தொகுத்து தந்திருக்கிறீர்கள். இந்த என்னுடைய அடிப்படையான அந்த கேள்வி, நீங்கள் இதை சொல்ல வேண்டி வந்தது, அடிப்படையான கேள்வி தமிழரசு கட்சியின் அந்த அடிமட்ட தொண்டர்களுடைய செயற்பாடுகள். நான் திருவோணமலையில நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90% செயற்பாட்டாளர்கள் இந்த கட்டமைப்பை ஆதரிக்கிறது சொல்லியிருக்கிறீர்கள். அந்த விதத்துல என்னுடைய கேள்வி என்னென்றால், அந்த அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் செயற்பாட்டில் கிராம ரீதியில போய் வீடுகளில் போய் இந்த விஷயங்களை விளங்கப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அதை பற்றி வருகிறதா? என்னென்னா தீர்மானங்களை எடுக்கிறதும் தீர்மானங்களை பேப்பர்ஸ்ல, அதாவது செய்தியாக வாரதும் ஒரு விதமான கேம்பெயின். ஆனால் அதே நேரம் அந்த தொண்டர்கள் கிராமமாக சென்று அந்த வீடுகளில் போய் இதை விளங்கப்படுத்தி அதுக்கான ஆதரவை எடுக்கிறது அடுத்த ஒரு கட்டம். அந்த ரீதியில உங்களுக்கு எதுவும் தெரியுமான்றதான் நான் கேட்கிறேன். நான் திருவோணமலை ஒரு முக்கியமான இடம் என்றபடியாலையும் கேட்கிறேன். உங்களோட நேரடியாக அதுல உங்களோட பங்களிப்புகள் இருக்கிறபடியாலையும் கேட்கிறேன். அது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் தெரியுமா?
என்ன மாதிரி அங்க ஒரு கேம்பெயின் ஒர்க்கள் நடந்து கொண்டிருக்கின்ற? எங்களுடைய தமிழ் பொது கட்டமைப்பு வேட்பாளர் அரியநேந்திரனுடைய திருகோணமலை தொகுதி ஆபீஷியல் ஏஜென்ட் நான் தான் ஐயா. உத்தியோகபூர்வமான முகவர் அத்தாரிட்டி, உத்தியோகபூர்வமான என்னோட அவையல் வந்து என்னோட கேட்டவையல் மாவட்டத்துக்கு அந்த அத்தாரிட்டியை எடுக்கிறதுக்கு கேட்டவையல் வேற யார்கிட்ட எல்லாம் கேட்டு சிலர் ஏழாண்ட பிறகு என்னட்ட வந்தவையல் அந்த பொது கட்டமைப்பை சேர்ந்த 2 பேர், அதுல குறிப்பா ஜதீந்திரா. அப்ப நான் ஓமண்டு சொல்லி போட்டு அதனுடைய ஃபார்மை நிரப்பிக்கொண்டு தேர்தல் அலுவலகத்துக்கு போனால், தேர்தல் அலுவலகத்தில் அங்க போய்க்குள்ள அந்த 7 நாட்களுக்குள்ள அந்த உரிய ஆளை ஏறிச்சு அந்த ஃபார்மை அப்ளிகேஷனை நாங்க சப்மிட் பண்ணணும். ஆனா ஒரு மாவட்டத்திலும் அது செய்யப்படல. அப்ப அந்த மாவட்டத்துக்கான முகவர் காலாவதி ஆயிற்று. பிறகு இருந்தது தொகுதிக்கான முகவர். இப்ப திருவோணமலையை பொறுத்தவரையில 3 தொகுதி, திருவோணமலை, மூதூர், சேருவில. அப்ப அதுல திருவோணமலை தொகுதி நானும், மற்ற 2 தொகுதியிலும் தமிழரசு கட்சியில இருந்தவர்கள்தான், நீண்ட காலம் உழைத்தவர்கள்தான் இப்பவும் உத்தியோகபூர்வமான வேட்பாளரின் முகவர். இப்ப நாங்க கையெழுத்து தான் வச்சுதான் போலீஸுக்கு கொடுத்துக்கிறது, பெர்மிஷன் எடுக்கிறது எல்லாம் அப்படி. அப்ப அந்த வகையில தமிழரசு கட்சியில நீண்ட காலமாக செயலாளராக இருந்தவர் ஸ்ரீஸ்கந்தராஜாண்ட ஒரு என்னை விட மூத்த அண்ணன். ஸ்ரீஸ்கந்தராஜா நெல்சன் தியேட்டருடைய முதலாளி. அப்ப அவர் போன முறை சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டதனால அவர் திருவோணமலை நகர சபைக்கு உபதலைவராக இருந்தவர் பல காலமாக. அவர் 70ஆம் ஆண்டிலே நகரசபை உறுப்பினராக இருந்தவர். கட்சிக்கு ஐயாக்கெல்லாம் விசுவாசமான ஆள். இப்ப போன முறை ஏற்பட்ட அதிருப்தியினால அவர் வந்து இந்த தமிழரசு கட்சி மத்திய டிஎன்ஏல இருந்த கட்சிகளை நீங்க தனியாக கேளுங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட்டாரே சுமந்திரன். அந்த காலத்துல வந்து அவர் ஒரு கேண்டிடேட்டா இந்த டெலோடைய அந்த பட்டியலுக்குள்ளால போனவர். ஆனா அந்த தேர்தல் நடக்க இல்லை, அது இப்போ அப்படியே பெண்டிங்ல இருக்குது. அப்ப அவர் ஸ்ரீஸ்கந்தராஜா. இன்னும் ஒருவர், அவர் எங்களோட தமிழரசு கட்சியினுடைய ஒரு செயற்பாட்டாளர். அவரை பற்றி ஏதோ சம்பந்தரையாக்கு கொஞ்சம் அதிருப்திகள் ஏற்பட்ட காரணத்தினால அவர் கொஞ்ச நாள் அமைதியா இருந்து பிரிஞ்சு அவர் ஈரோஸை ஒரு மறு உருவாக்கம் செய்து திருவோணமலையுடைய ஈரோஸ் அந்த கட்சியாக பதிவு செய்ததுல திருவோணமலை மாவட்ட பொறுப்பாளர். இப்ப இந்த ஈரோஸ்ல இப்பொழுது இருக்கிற அவர்தான் களத்துல 90% பணியாற்ற கிராமம். அவருக்கு நீண்ட கால பரிச்சயம் அனுபவங்கள் உண்டு. ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள மாதர் சங்கங்கள், கிராம அபிவிருத்தி சங்கங்கள் அவர்களை சந்தித்து அந்த பிரமுகர்களுக்கான சின்ன பாக்கெட் மீட்டிங்கள் வச்சு இந்த வேலையை துரிதப்படுத்துறதுல பங்காற்றி கொண்டு வருகினார். தமிழரசு கட்சியினுடைய திருவோணமலை மாவட்ட நீண்டகால செயலாளர் இந்த ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் எலோவில கேட்டாலும் அவர் தான் இப்ப காரியாலயத்துல முழு நேரமா இருக்கிறார். அப்ப அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு அடி நிக்கணும், அதான் உண்மை. ஆனா சிலர் வேலை செய்யறாங்க. வெறுகலுக்கு சாமனா இருந்த சுந்தரலிங்கம் என்ற தம்பி, நான் அவரை போட்டேன்னா, அவங்க நேரடியாக சுமந்திரனை எதிர்த்தவங்க. ஆனா ஒரு பயம் ஒன்று இருக்கு. கிட்டடியில தேர்தல் வரைக்குள்ள இப்ப எல்லாரும் பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீதரன், குவதாசன். எல்லாரும் இந்த மாவேர் உறுதியற்ற மனிதனாக தெரிகிறார். நேற்றொரு கதை, இரவொரு கதை, காலை ஒரு கதை. அப்ப இப்படி உறுதியற்ற தலைவரா இருக்கைக்குள்ள கட்சியினுடைய தற்போதைய பிரதி செயலாளர் சுமந்திரனுக்கு சார்பாக இருக்கிறார். இப்ப பயப்படுறாங்க, ஒரு பயத்தை சுமந்திரன் ஏற்படுத்தி விட்டுட்டார். இப்பொழுது உங்களை விடமறுக்கிறேன்.
அதை இடைமறித்து ஒரு கோரிக்கையை வைக்க முன்னர் திரு மணிவண்ணன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்றால் 22ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடன் பேசுகின்ற திரு ஜேசுதாசன் ஐயாவை பிரதம பேச்சாளராக அழைத்து நீங்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய பழைய அறிவிப்பு நடக்கிறதுகள் இனி என்ன செய்ய வேண்டியதை கேளுங்கள். திரு ஜேசுதாசன் அவர்களே, உங்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு இப்பொழுது 73 வயது. என்னுடைய நினைவு தெரிந்து 1961ஆம் ஆண்டு சத்தியாகிரக காலகட்டத்தில் நான் வடுகோட்டையை சேர்ந்தவன். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய உணர்வாளனாக பயணித்துக் கொடுக்கிறேன். அதனால் 70ஆம் ஆண்டு வரை தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஆதரவாளனாகவும், பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு ஆதரவாளனாகவும், 77 தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய வெற்றிக்கு என்னுடைய வேலையை கூட 2 மாதம் விட்டு 2000-3000 ரூபாய் செலவழிச்சு அந்த காலத்துல பெரிய பாடுபட்டவன். நீங்களும் அப்படி பாடுபடுகிறீர்கள். ஆனபடியால் உங்களிடம் அந்த கோரிக்கையை இப்ப விடுகிறேன். இது கதை பேசுவதற்குரிய நேரம் அல்ல. சுதந்திரம் ஒரு ஆளுக்கு பயப்பட்டு நீங்கள் அந்த கட்சியிலே இருப்பது அது ஒரு சோரம் போன கட்சியான இருந்து அதில் இருப்பதில் பார்க்க இல்லாமல் என்ன செய்யலாம் என்றால் ஒரு பொன்னான சந்தர்ப்பம். நான் சொல்லவில்லை நான் அடிப்படையில் ஒரு அகிம்சவாதி, போய் ஆரவாரம் பை செய்யுங்கோ அடிபடி படுங்கோடு சொல்ல நான் முற்படவில்லை. ஆனால் ஒத்த கருத்துள்ளவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நாளை மறுதினம் இந்த தமிழரசு கட்சியின் பெயரால் எடுக்கப்படுகின்ற முடிவை மாற்றுவதற்கு நீங்கள் அந்த இடத்திலே திரளுங்கள். ஏனென்றால் திரட்சியினூடாக சில மிரட்சிகள் ஏற்படும். இங்கே லண்டனிலே சில இமிகிரேஷன் கேசஸ் நடக்கின்ற பொழுது எங்களுக்கான அனுபவம் திரு மணிவண்ணன் அவர்களும் திரு கோன் அவர்களும் நான் சொல்வது தவறென்றால் தயவு செய்து சொல்லுங்கள். கோர்ட்டினுடைய அந்த ஃபைனல் ஜட்மெண்ட் வர்ற நேரங்களிலே நாங்கள் அங்கே போய் கோர்ட் கேலரியில இருப்போம். ஏனென்றால் மக்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்கு அதன் மூலமாக அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பிலே சில மாற்றங்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனபடியால் நீங்கள் ஒரு சுமந்திரன் ஒரு அவர் ஒரு உத்தம புத்திரனாயிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. அவர் வித்தியாசமான ஆளுண்டபடியாக இந்த பிரச்சனை என்றால் ஒரு சுமந்திரனால் ஒரு இனத்தினுடைய தலைவிதி ஒரு பாரம்பரிய கட்சியினுடைய நற்பெயர் களங்கமாவதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் 70 வயதை தாண்டியவர்கள் நம்புகிறேன். அந்த ஒரு சகோதர பாவத்துடன் உங்களை கேட்கின்றேன். நீங்கள் தயவு செய்து அணிதிரண்டு போங்கள். அணிதிரண்டு அங்கே எங்க பவனியாவது நடக்க தெரியாது, அங்கே போங்கள். ஒருவேளை உங்களுக்கான அந்த பயணச் செலவுக்கு மாத்திரம் ஏதாவது பயணச் செலவும் அங்கே நீங்கள் சென்று உங்களுடைய உணவுகள் காரியங்களை பார்ப்பதற்கான ஒரு செலவு இருந்தால் அதற்கான செலவை நாங்கள் செல்வியன் அவர்கள் மூலமோ வேறு யார் மூலமோ தரலாம். ஆனால் இது செய்யப்பட வேண்டியது. ஏனென்றால் யாரோ ஒரு சிலர் சிவிக்க சிவஞானம் சலாப்பி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு சிலரினால் தமிழரசு கட்சியின் பெயரால் ஒரு வரலாற்று துரோகமான முடிவு எடுக்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள். பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்தார் 18 நாள். ஏன் அம்பு படுக்கையில இருக்கிறார் என்று அர்ஜுனன் கேட்ட பொழுது பீஷ்மர் சொன்னார், திரௌபதி தூளிடுகின்ற பொழுது பார்த்து கொண்டிருந்த குற்றம்தான் இந்த துன்பம். ஆனபடியால் தயவு செய்து அணிதிரவங்கள் அங்கே சென்று ஒரு அமைதியான முறையில் சரியில்லை ஒரு புலக்காடை பிடிங்க. நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் எங்களுடைய ஆதரவு, பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் எங்களுடைய ஆதரவு. இப்படியான முடிவைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தமிழரசு கட்சியுடைய அந்த ரூட்ஸ் என்று சொல்லி ஏதோ ஒரு சரியான வசனம் உடனடியாக களத்தில் இறங்குங்கள். இதைத்தான் அந்த இடத்திலே அடியேன் இருந்தால் செய்வேன் என்று கூறி அதை செய்வதற்குரிய தகுதிப்பாடுடையவர் நீங்கள் என்று கூறி தயவு செய்து அடியேனுடைய வேண்டுகோளை ஒரு தமிழ் தேசிய தொண்டருடைய ஒரு இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வார ஒரு வேண்டுகோளாக ஏற்றி தனிய திருப்போணமலை மாத்திரமல்ல தமிழகம் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ளவர்களை திரட்டி கொண்டு சென்று கொள்கை தட்ட வேண்டாம், கையெழுப்பில் ஈடுபட வேண்டாம். அந்த மண்டபத்துக்கு முன்னால் மண்டபத்துக்கு கொஞ்சம் உங்களுடைய குரலை அன்பாக பெண்பாக திரட்சியாக எழுப்புங்கள். அது அங்கே மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது அடியே நம்பிக்கை. தயவு செய்து செய்வீர்களா? நன்றி. நான் கொஞ்சம் பேசலாமா ஐயா? நீங்க பேசலாமா? நீங்க பேசுங்க. சரி. நான் மிகவும் சம்பந்தர் ஐயாவுக்கு பயப்படாத காரணம் என்னண்டாயா, என்னுடைய மடியில கனமே கிடையாது. ஐயாவை 81ஆம் ஆண்டும்
பல தடவை நெத்திக்கு நேர கேள்வி கேட்கிறாள். 81ஆம் ஆண்டு சம்பந்தருடைய வீட்டை வச்சு அமெரிக்காவுக்கு போய் வந்தோடனே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட்டுட்டீங்களா என்று கூட்டத்திலேயே கேட்டு சர்ச்சைப்பட்டு, நான் அறவழி போராட்டம் நீங்கள் செய்து தமிழீழத்தை காண்றன்றது உங்களுடைய வேலை திட்டம், அப்படி நீங்கள் செய்வீங்கள் என்றால் முதல் நாள் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி 81ஆம் ஆண்டு கதை அவரோட சவால் விட்டாள். ஆனால் 2000 ஆண்டு 5 நாள் நீராகாரமின்றி உண்ணா நோன்பிருந்தால் நான் ஐயாவுக்கு ஒருவருக்கும் பயப்படுறதில்லை. ஆனா என்ன பிரச்சனை என்றா ஐயா, நான் மிகவும் கடுமையான நோயாளி. எனக்கு 2017ஆம் ஆண்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து நான் சாப்பிட்டா குத்து 50 அடிக்கு மேல 60-70 அடிக்கு மேல நடக்க மாட்டேன். குத்து ஒவ்வொரு நாளும். அதுதான் என்னுடைய செயல்பாட்டை முடக்கினது. எனக்கு இப்ப 70 வயசு ஐயா. அப்ப என்னுடைய சுகையினம்தான் எனக்கு பிரச்சனை. இப்ப 5 நாளைக்கு முதல் ஸ்ரீகாந்த் அவர்கள் வீட்டை வந்தவர் வந்து நேரடியாக என்ன பார்த்த பொழுது, ஜேசு கவனமா இருங்க தம்பி என்று. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பைபிள்ல ஒரு பெண்ணை இயேசுநாதருக்கு முன்னால கொண்டு வந்து அவர் சொன்னார், அவங்க கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க, இவளை விபச்சார பாவத்துல பிடிச்சிருக்கிறோம், உங்களுடைய யூத சட்டத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேணும் என்று. அப்ப அவர் அதுக்கு சொன்ன பதில் வேற. அது ஒன்று, இன்று முதலாவது கல்லை நான் அறிந்திருக்கிறேன். இந்த கூட்டத்துல பகிரங்கமாக என்னை வெளிப்படுத்தி, நான் தமிழரசு கட்சியினுடைய நீண்டகால செயற்பாட்டாளர், எல்லாருக்கும் தெரியும் திருவோணமலை. இன்றுதான் அவரை இந்த கூட்டத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறேன். ஒரு ஆங்கில சொல்லும் பயப்படுத்தார். தமிழரசு கட்சியை ரெஸ்கியூ ஆபரேஷன் ஒன்று செய்ய வேணும் என்று. இவர்களால் சிறைப்பட்டிருக்கிற இன்னாரால சிறைப்பட்டிருக்கிற ஆட்களை இருந்து தமிழரசு கட்சியை விடுவிக்க வேணும் என்று. இந்த உரையை கேட்ட பிறகு கூட்டம் முடியேக்க ஸ்ரீகாந்த் சொன்ன, தம்பி இயேசு, நான் உங்களுக்கு போற வார ஏற்பாடெல்லாம் வாகனம் எல்லாம் செய்தார்கள், யாழ்ப்பாணம் கடைசி கூட்டத்துக்கு வருவீங்களா? அவருக்கு தெரியும் நான் நடக்கவும் மாட்டேன், கூட கதைச்சா நெஞ்சு நின்றுடும். நானும் ஒரு உடல் ரீதியாக பலகீனமானாள். இது என்னோட ஒரு இயற்கையா இருக்கு. என்னால முடியாததை நான் ஏற்றுக்கொள்றது இல்லையா. முடிகிறத இதை விடிய விடிய இருந்து நித்திர முழிச்சு செய்கிற நாள். அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. கோரிக்கை பிடித்தவன வகையிலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள். ஆனால் யாராவது ஒரு குழுவை உங்களால் இருந்த இடத்துல இருந்தே அனுப்பி வைக்க முடியுமாயின் அது ஒருக்கா யோசிங்க ஐயா. நீங்கள் எங்கு அனுப்பி வைக்கணும் என்று விரும்புறீங்க? எனக்கு அது கொஞ்சம் விளங்க இல்லை. மீண்டும் ஒரு 2 நிமிடத்துக்குள் சொல்லுவேன். அதாவது இன்றைக்கு சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் எடுக்கின்ற தீர்மானத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது போன்று பேசுகின்ற உபதலைவர் CVK சிவஞானம் போன்றவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொது வேட்பாளரை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவருக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அங்க கணக்காக இருந்து கொண்டும் இல்லை. அது சம்பந்தமான பதாகைகளுடன் எங்காவது இடத்துல, அந்த கூட்டம் நடக்கிற இடத்திலே ஒரு கூட மக்கள் திரட்சியாக கூடுதலாக அந்த கட்சியினுடைய முன்னணி முகங்களாக நின்று அவர்களிடம் அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். உங்களுடைய உடல்நலம் உங்களுக்கு இடம் தராவிட்டால் நீங்கள் வேறு யாரையாவது, தனியார் திருகோணமலை மாவட்டம் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஒரு ஊடக வாயிலாக செல்வன் அவர்கள் உங்களை ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடும். அவருடைய திறமையின் அடிப்படையிலே ஒரு ஊடக வாயிலாக அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு இந்த கருத்துள்ளவர்கள் ஒருங்கிணைந்து பிரச்சனை வராமல் ஒரு அமைதியான முறையிலே உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துங்கள் என்றுதான் அடியேன் கூறுகின்றேன். நன்றி. எங்கு நடக்கிற கூட்டம் ஐயா? எனக்கு அதுதான் விளங்கல. எங்கு நடக்கிற கூட்டம் சொன்னேன். இப்ப எங்களுக்கு நாங்கள் லண்டன் இருந்து சொல்றோம், செல்வன் நீங்களும் விளங்கப்படுத்தணும். மாவையும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், 16ஆம் தேதி தங்களுடைய இறுதி என்ன மாதிரியான செயற்பாடு என்பதை தாங்கள் அறிவிப்போம் என்று தமிழரசு கட்சி ஒரு தீர்மானம் எடுத்ததாக. மாவை பிறகு அவருடைய உணர்வாயால் 14-15 என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஒபிஷியல் டே தமிழரசு கட்சி தாங்கள் மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தியை 16ஆம் தேதி தான் கொடுக்க போறது என்பதுதான் இங்கே இருந்து ஊடக வாயிலாக அடியேன் அறிந்த செய்தி. இதிலே ஏதாவது திருத்தம் இருந்தால் மணிவண்ணன் அவர்களோ திரு செல்வன் அவர்களோ தம்பி ஜேசுதாஸ் அவர்களுக்கு, எனக்கு 73 வயது, தம்பி ஜேசு அவர்களுக்கு
அதை புரிய தெளிவாக்குங்கள். நன்றி. ஓம் நன்றி ஐயா. நான் செல்வின் அவர்களோட நான் பேசிக்கொள்றேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஓம் நன்றி. நாங்கள் பேசுவோம், ஒரு அவரை பயன்படுத்துவோம். நான் நாளை விடிய யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு மாவீரருக்கா நேர கண்டு கொஞ்சம் திருக்கமா கதைக்க போவாங்க. காய்ச்சி போட்டு உங்களுக்கு தாரணை காவல் நாளைக்கு நாளை. சரி ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி சோமேந்திரம். மன்னிக்கணும், நான் திருப்பி வாரதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், நான் இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த அரசியல் சாணக்கியன் மற்றது சுமந்திரன் மற்றது சேனாதிராஜன் ஐயா இதில் ஒருவரை நான் நம்பல. இப்ப நான் நம்புறது எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற தமிழரசு கட்சியின் தொண்டர்கள். அவர்கள் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி அவர்கள் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். நிறைய வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்குது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். அவர்களால் உண்மையான தமிழரசு கட்சி தூண்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் தொடரட்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி நன்றி. அதான் நடக்குது, பாப்போம். இன்றைக்கு நேரத்துல நான் கதைச்சாக்கள்ல கூட ஆக்கள் தமிழ் கட்சியின் அடிமட்ட வேர்கள் தான். எனவே பாப்போம், அதை ஒரு முயற்சிப்போம். முன்னேற்றங்களை நான் சொல்லிக் கொள்வேன். நன்றி 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 நன்றி. நன்றி சுமேந்திரம். மணிவண்ணருடைய செல்வன் ஏதாவது கருத்துக்கள் கூறுறதும் படி கேட்டுக்கொள்ளுங்க. அவரு இல்ல அவர் முடிச்சுட்டு நினைக்கிறேன்னா எங்களுக்கு டைம். சரி, ஓகே, ரைட். நான் கட் பண்றேன்னா. ஓகே ஓகே. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. மணிவண்ணன் சார், நீங்க நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க நாட்டில்.